இந்த தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்தால் இன்னைக்கு நடக்கிற ஜெபத்துல நீங்க ஒருமனமாய் வருவீர்கள். தேவ கரம் நம்ம மேல என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். தேவனுடைய கரம் அங்க வேத வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் பாடணும், கர்த்தர் கரம். உங்க தலையில போய் கை வச்சு சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் கரம் இந்த தலையின் மேல இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் கரம் என் தலையின் மேல இருக்கிறது. கர்த்தர் கரம் என் தலையின் மேல இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கரம் நம்முடைய தலையின் மேல் இருந்தால், அளவிட்டால் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து நான் வேகமாய் நான் உங்களுக்கு முன்பு வைக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, எசேக்கியா ராஜாவினுடைய காலத்துல அவன் கர்த்தருடைய கரத்தை குறித்து சொல்கிறதான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. பாருங்க, யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்ய ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு கர்த்தருடைய கரம் அவர்களை என்ன செய்துச்சு? இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒரு ஊழியத்தை சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் செய்கிறதுக்கு கர்த்தருடைய கரம் உங்களை என்ன செய்யணும்? ஒருமுகப்படுத்தணும். ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை என்ன செய்துச்சு? அங்கே என்ன காரியத்தை செய்யும்படிக்குன்னா, பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படி. 30ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் பஸ்கா பண்டிகை அங்கே ஆசரிக்கப்படுகிறது. பஸ்கா பண்டிகையை இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜாவும் பிரபுக்களும் சொல்லும்போது அதை செய்கிறதற்கு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை பார்க்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம். அதன்படிகாரம் செய்ய வேண்டும் என்றால் தேவ கரம் நம்மை ஒருமுகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவ கரம் நம்மளை என்ன செய்யணும்? ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்போ தேவ கரம் நம்மளை ஒருமுகப்படுத்தும் போது பதவியிருக்கிற ஜனங்களுக்கும் சத்துருவின் கைக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. பதவியிருக்கிறார்கள்ல, நிறைய செய்திகளை நாம் பார்க்கும்போது பதவியிருந்து வெட்டினார்கள், பதவியிருந்து கொலை செய்தார்கள், பதவியிருந்து அடித்தார்கள், பதவியிருந்து மிதித்தார்கள், பதவியிருந்து அந்த காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த பதவியிருக்கிற அந்த நபர்களுக்கும் சத்ருவின் கைக்கும் தேவனுடைய கரம் நம்மை விடுதலையாக்குகிறது. அல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்ம என்ன செய்கிறது? விடுதலையாக்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வரும்போது, தேவனுடைய ஆலயத்தை கட்ட வரும்போது அங்க சிலர் பதவியிருக்கிறார்கள். சம்பலாத்து, தொபியா போன்றதான ஆட்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு பதவியிருக்கிறதான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இருந்தபடியினால கர்த்தர் இவர்களை தப்புவித்தார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகவா நதியை விட்டு பிரயாணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும். அப்ப நல்லா பாருங்க, தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்தா வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களுடைய கைக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு மிருகஜீவன் இருக்கு.
அது அது பாட்டில் படுத்திருக்கும். திடீர்னு எந்திரிச்சு வந்து நம்மளை லபக்குன்னு என்ன செஞ்சிருது? நடக்கலையா? நிறைய சம்பவங்கள் என்ன செய்திருக்கு? நடந்திருக்கு. அதே போல பதிவிருக்கிறவர்கள் யாரும் நமக்கு தெரியாது. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய சத்துருக்கள் யார் என்று நமக்கு தெரியாது. அவைகள் எல்லாவற்றிலையும் நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ கரம் நம்மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ கரம் நம்மேல் என்ன செய்யணும்? இருக்கணும். எத்தனையோ முறை இந்த விளாத்திகுளத்தின் பகுதியில இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் பல சூழ்ச்சிகள், பல பதிவிருக்கிறதான தன்மைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி காத்தார் என்றால் இந்த ஊழியத்தின் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த ஊழியத்தின் மேல யார் கரம் இருக்கு? உங்க தொழில என்னதெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. நீங்க வளரக்கூடாதபடிக்கு, நீங்க பெருகக்கூடாதபடிக்கு வட்கண்கள், பொறாமையின் ஆவியின் கண்கள் எல்லாம் அதன் மேல விழுந்துச்சு. ஆனால் அவைகள் ஒன்றும் பலிக்காதபடி நிர்மூலமானதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலேயும் உங்கள் தொழில் மேலேயும் இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு தொழில் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அந்த கொஞ்சம் வருமானம் உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால் முதலாவது உங்க குடும்பத்துல வருமானம் வர வேண்டும். குடும்பத்தில் என்னது வரணும்? வருமானம் வரணும். இரண்டாவது உங்களுடைய சபையில வருமானம் வரணும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளிடத்துல வருமானப்பட்டவர்கள் ஒரே நாவால், ஒரே வாயால் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட்டால் எந்த சத்துருவாய் இருக்கட்டும், யார் பதிவிருந்த என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அவைகள் ஒன்றும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அவைகள் ஒன்றும் என்ன செய்யாமல் போகும்? வாய்க்காமலே போகும். 38-39 வருஷமா எதிர்நீச்சல் போடதான் செய்தோம். நீங்களே எதிர்நீச்சல் போடதான் செய்தீங்க. அவைகள் ஒன்றும் அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் தேவ கரம் நம்மேல இருக்கு. அல்லேலூயா. சில நேரங்களில் நீங்க அப்படி ஜோம் பண்ணுவீங்களோ ஜோம் பண்ண மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. சில நேரங்களில் ஜோம் பண்ணும்போது நான் 2 கரத்தை இப்படி வச்சிருக்கேன். 2 கரத்தை இப்படி இன்னைக்கு என்னைக்கா வச்சிருக்கியா? அடிக்கடி நான் இந்த தலையில கையை இப்படி வச்சிருவேன். ஆண்டவரே, இந்த சிரசின் மேல் உம்முடைய கரம் இருக்கிறபடியால் உமக்கு சொல்லி பாருங்க. எங்களுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன். சிலர் என்ன நினைக்காங்கன்னா, நான் ஸ்டைல ஆராதனைக்கு வந்திருக்கிற இவர் தலையில கை வைக்க சொல்லி என் தலையே உழைக்கிறார. அது உழைஞ்சாதான் போட்டுமே. அது உழைஞ்சி போனா பரவாயில்ல, தேவ கரம்லாம் மேல வந்து இறங்குது. அல்லேலியா சொல்ல மாட்டேங்கிங்களே. ஏன் அல்லேலியா சொல்ல மாட்டேங்கிங்கன்னா, உலக பிரகாரமான அழகுதான் உங்களுக்கு முக்கியமே தவிர தேவ கரம் உங்களுக்கு முக்கியமா தெரியல. தேவ கரம் ரொம்ப முக்கியம். தேவ கரம் நம்ம மேல இருந்தாச்சுன்னா ஆண்டவர் எல்லா வகையிலையும் கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எஸ்றா 8:31 அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா. பிற்பகுதியில் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. யாருடைய கரம்? சொல்ல மாட்டேங்க. யாருடைய கரம்? எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே பதிவிருக்கிறவர்களுக்கும் சத்துருவின் கைக்கும் எங்களை என்ன செய்தது? தப்புவித்தது. விலைக்கு என்ன செய்தது? தப்புவித்த. அப்போ தேவ கரம் நம்ம மேல இருக்கும். நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் மேல என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்கு நீங்க அடிக்கடி உங்க தலையில கை வச்சு, உங்க தலையில நீங்களே கை வைக்கிறதுக்கு வைக்கப்பட்டா ஏன்னு கடிச்சவங்க தலையை என்ன செய்தீங்க? சொரிதீங்கள. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து இறங்குவதற்கு சொரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வச்சா போதும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சிரசின் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்கள் வந்து என்ன செய்யட்டும்? இறங்கட்டும். உம்முடைய கரம் இந்த சிரசின் மேல என்ன செய்யட்டும்? இறங்கட்டும்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ளதான சகல வியாதியும் நம்மளை விட்டு நீங்கும். சகல பலவீனமும் நம்மளை விட்டு என்ன செய்யும்? நீங்கும். சகல ஆசீர்வாத குறைவுகளும் நம்மளை விட்டு என்ன செய்யும்? நீங்கும். ஏன்னா மேல என்னது இருக்கு? சொல்ல மாட்டேங்கிங்களே. மேல என்னது இருக்கு?
தேவனுடைய கரம் இருக்கு. இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அப்பான் மீ. அவருடைய கரை என் தலையின் மேல என்ன செய்யுது? இருக்கு. அவருடைய கரை என் தலை மேல இருக்கிறதுனால இந்த தலையை எவர்களும் தொட முடியாத அளவுக்கு அவரே பாதுகாப்பாய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ கரம் நம்மோடு கூட இருக்க 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 தேவனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய வேலையை நாம் என்ன செய்யணும்? செய்வேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ கரம் எங்கள் மேல் நன்மையாக இருந்ததனால் தேவ கரம் என்னைக்குமே நமக்கு தீமை செய்யாது. தேவ கரம் என்னைக்குமே நமக்கு என்ன செய்யாது? தீங்கு செய்யாது. அது நன்மையாகவே இருக்கும். தேவ கரம் நமக்கு எப்படி இருக்கும்? அது அழுத்தாது, அது அமுக்காது, ஏதோ பாரத்தை தூக்கி வச்சது போல இருக்காது. சிலருக்கு தலையில பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா வேற என்னமோ உங்க தலைய சீண்டுதுன்ற அர்த்தம். ஏன்னா தேவ கரம் நம்மை அழுத்தவும் செய்யாது, நமக்கு பாரமாகவும் இருக்காது, நமக்கு அது மெதுவாக என்ன செய்யும்? இருக்கும். அதனால தான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் எப்படி இருக்கிறது? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 சொல்லப்பட்டிருக்க நுகம் எப்படி இருக்கு? மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. பாருங்க, அவர் அமுழ்க்க மாட்டார், அவர் அழுத்த மாட்டார். அவர் கரம் நம்ம எல்லாம் உட்கார்ந்த உடனே அப்படி குளிர்ச்சியா இருக்கும். அதை ருசித்து பார்க்கணும், அதை ருசித்து பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் சில நேரங்களில் புகை முட்டிட்டு வரும்போது ஜெபிக்கும் போது அப்படியே தலையில கை வச்சு அப்படியே தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடும். நீங்க எல்லா பாரத்தையும் உங்க தலைக்கு மேல வச்சுக்கிட்டு நீங்களையேன்னா நீங்குவதற்கு யாருடைய கரம் நம்முடைய தலையில அமரணும்? தேவனுடைய கரம் என்ன செய்யணும்? அமரும் போது அங்கே தப்பு வைக்கிறார். வாசியுங்கள், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வார்கள் என்று சொல்லி அந்த நல்ல ஊழியத்துக்கு தங்கள் கைகளை என்ன செய்தார்கள்? அப்போ பாருங்க, இப்போ உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. ஒரு விஷயம் கூட, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாகவே இருக்கிறது. இன்னொரு விஷயம், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாகவே இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் தலைக்கு மேல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ தேவனுடைய கரம் நம்ம மேல நன்மையாக இருக்கும்போது ஆண்டவருக்காக எழுந்து நிற்க, தேவனுக்காக என்ன செய்யணும்? எழுந்து நிற்க வேண்டும். தேவனுக்காக எழுந்து நிற்கும் போது அங்க ஆண்டவர் மகிமையான காரியங்கள் என்ன செய்வாரு? செய்வார். கடந்த நாட்கள்ல ஒரு போதகரோடு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கோடாங்கி பெட்டியில நின்று காமிச்சேன். இங்கே எங்களுடைய விசுவாசி இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊருக்கு பேர் எப்படி தெரியுமா? செய்வனை வைக்கப்படும், செய்வனை எடுக்கப்படும் போர்டெலாம் வச்சிருப்பாங்க. ஆனால் அங்கிருந்து கர்த்தர் ஒரு குடும்பத்தை என்ன செய்திருக்கிறாரு? ரட்சித்து என்ன செய்திருக்கிறாரு? தந்திருக்கிறார் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி அவங்க வீட்டு பக்கத்தில் ரோட்டில் ஒரு நிமிஷம் நின்று நான் சொல்லிட்டு போனேன். சொல்லி அவரை கையை நீட்டி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, அந்த வீட்டாரை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்ட்டு. வெள்ளிக்கிழமை, வேற என்னைக்கும் இல்லை, வெள்ளிக்கிழமை அவர் ஒரு ஆண்டவரே பாஸ்டர் சொன்னது போல அந்த வீடை ஆசீர்வதி அப்படின்னு. எதற்காக இதை நான் சொல்றேன்னா, ஒருவேளை உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய
தெருக்கல்ல உங்களுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில, இனஜன ஜனங்கள் மத்தியில நீங்க மட்டும் கர்த்தரை ஆராதிக்கிறபடியினால அந்த ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேலே கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கும். எப்படி இருக்கும்? நன்மையாகவே என்ன செய்யும்? இருக்காது, தீமையாக இருக்காது. கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கும்? சில நேரத்தில் நம்ம புலவோம், நான் கர்த்தரை தானே ஆராதிக்கிறேன், நான் தேவனை தானே ஆராதிக்கிறேன், நான் வேதம் தானே வாசிக்கிறேன், நான் ஜெபிக்க தானே செய்தேன், இதெல்லாம் ஏன் வந்தது? கேட்குறோமா கேட்கலையா? இதெல்லாம் ஏன் வந்த? என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஏன் வந்தது? ஆனால் வந்த போதிலையும் கர்த்தர் நன்மைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டு தானே இருக்கிறார். அல்லேலூயா. அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் போக்கையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்டு பண்ணி கொடுத்து கொண்டு தானே இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை நமக்கு, அந்த சோதனையோடு கூட சொல்ல மாட்டீங்களா, அந்த சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும் போக்கையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமா, தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். அப்படி என்றால் தேவக்கரம் நம்மேல இருக்கும்போது ஒருமனப்படுத்துகிறது. தேவக்கரம் நம்மேல இருக்கும்போது பதிவிருக்கிற சத்ருவின் கைக்கு நம்மை தப்புவிக்கிறது. தேவக்கரம் நம்மேல் நன்மையாகவே இருக்கிறது, தீமையாக இருக்காது. அதனாலதான் யாபேஷ் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரை என் மேல நன்மையா இருக்கிறது, அப்படின்னால தீங்கு என்ன செய்யக்கூடாது, அணுக. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறபடினால், தேவ கரம் என் மேல் இருக்கிறபடினால் எனக்கு என்ன வரக்கூடாது? கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். நீதிமானுக்கு சொல்லுங்க, நீதிமானுக்கு ஒரு கேடும் என்ன செய்யாது, வராது. நீதிமானுக்கு ஒரு கேடு என்ன செய்யாது. அப்போ ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார், நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கிறது? வேதாகமம் இல்லாத காலங்கள்ல அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணினான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்ன செய்தான்? நமக்குள்ள இப்போ வேதாகமம் கொடுக்க போய் தான் ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். வேதாகமம் இல்லைன்னா ஒழுங்கா ஜெபம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வேதாகமம் இல்லாத காலத்துல யாபேஸ் பஞ்சாகமம் மட்டும் இருந்தது, நடக்கிற சம்பவங்கள் என்ன என்று தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த யாபேஸ் அழகா ஜெபிக்கிறான், நன்றாய் ஜெபிக்கிறான். வாசியங்கள் 4ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து மார்பில் கை வைங்களா, இப்படி வைங்களா, நான் வச்சிருக்கிறேன் இல்ல, நான் வச்சிருக்கிற மாதிரி 2 கரங்களையும் உமது கரம் என்னோடு இருந்து. எல்லாரும் சொல்லுங்க, உமது கரம் என்னோடு இருந்து. உமது 2 கை வைக்கணும், ஒரு கை அரை கையெல்லாம் வேண்டாம், 2 கையும். உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து தீங்குக்கு என்னை விலக்கி காத்திரு. உமது கரம் என்னோடு இருந்து தீங்குக்கு என்னை விலக்கி காத்தர். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மேலே இருக்கணும். இன்னைக்கு உம்முடைய கரம் என் மேலே வந்து இறங்கணும். அந்த கரத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் 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 என் மேலே வந்து இறங்கணும். ஆமென். வாசிமா மறுபடியும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. அடிக்கடி ஜெபத்துல சொல்லுங்க, தேவரீர் உமது கரம் என்னோடு என்ன செய்யணும். தேவ கரம் மட்டும் நம்மோடு கூட இருந்தா போதும்.
தேவ கரம் நம்மோடு கூட இருந்தா போதும். நல்ல ஞானத்தை கர்த்தர் தரும், நல்ல கிருபைகளை கர்த்தர் தரும். மற்றவங்களாம் சொல்லலாம், ஏய் நீ எப்படி முன்னேற போற பாப்போன்ட்டு. அவனுக்கு முன்னால நீங்க வார்த்தையே சொல்லாதீங்க. நான் முன்னேறுவதற்கு தேவ கரம் என்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. நான் முன்னேறுவதற்கு என்ன கரம் என் கூட இருக்கு? தேவ கரம் என்னோடு கூட என்ன செய்கிறது? இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கும் போது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. பாருங்க, சிலர் எப்போதுமே துக்கத்திலேயே அமிழ்ந்து இருக்காங்கன்னா அவங்க தலையின் மேல தேவ கரை இல்லாம ஏதோ ஒரு பாரம் இருக்கு. அதனால அவங்களுக்கு துக்கத்தின் மேல துக்கம். அப்படி சொல்லாதீங்க பாஸ்டர். துக்கத்தின் மேல் துக்கம் இல்ல, தூக்கத்தின் மேல் தூக்கம். துக்கத்தின் மேல துக்கம் அவங்களுக்கு ஏன் வருது? தேவ கரம் இல்ல. தேவ கரம் இருந்துச்சுன்னா துக்கத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக என்ன செய்யும்? மாறும். அப்ப அதை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவ கரம் நம்ம மேல என்ன செய்யணும்? இருக்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு நிறைவேற்றப்படணும்னா தேவ கரம் நம்ம மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ கரம் நம்ம மேல் என்ன செய்யணும்? இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இந்த வசனங்களை தியானிக்கும் 2-3 நாட்களா என்னுடைய மனசுல ரொம்ப கஷ்டங்கள். ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. 2-3 நாட்கள்ல பலர் எங்களோடு கூட பேசினார்கள். ஆனா என்னுடைய காரியத்தை நான் அவர்களிடத்தில் இப்பவும் என் காரியத்தை நான் சொல்லல. ஒரே ஒரு காரியம், வருஷங்கள் ஆகிறது, அதற்குரிய வளர்ச்சி இல்லை என்கிறதான ஒரு ஏக்கம் இருந்தது. அதை மட்டும்தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லுதேன். அப்பந்தான் ஆண்டவர் சொன்னார், என் கரம் உன்னோடு கூட இருக்குப்பா. நோவா 120 வருஷம் ஊழியம் செய்தான், ஒரு ஆத்மா கூட என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. என் கரம் அவனோடு இருந்துச்சு. அவனையும் அவன் குடும்பத்தையும் என்ன செய்தது? சொல்ல மாட்டேங்குது. அவனையும் அவன் குடும்பத்தையும் என்ன செய்தது? பாதுகாத்தது. அதே போல தேவ கரம் உன்மேல இருக்கிறபடினால உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சபையை நான் பாதுகாப்பேன் என்கிறதான ஒரு மெல்லிய சத்தம் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே துணைக்க ஆரம்பித்தது. சந்தூரா ரபார பௌத்தர ரிபி கபாலபா தீராரா ரபார பௌதிரி ரிபி கபாலபால லிபி சந்தூரா ரிபி கபாலபா. ஊழியக்காரனுக்கு வளர்ச்சி அதுதான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வளர்ச்சி அதுதான். வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டுமே தவிர வளர்ச்சிக்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது என்பதை கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து தீங்குக்கெல்லாம் விலக்கி. அல்லேலூயா. என்னாச்சு? 2-3 ட்ரிப்பு வாகனத்தின் விபத்துல மாட்டியிருக்கிறாரு. ஸ்கிராட்ச். ஆனால் தீங்குக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? அல்லேலூயா. உடைய துணைவியார் எஸ்தர் அவங்க வண்டியில போகும்போது சேரியே உள்ள சுத்திட்டு, எஸ்தர் அப்படிதானே, சேரியே உள்ள சுத்திட்டு கீழே விழுந்துட்டாங்க. மேலாம் கிராட்சி. லோடு இருக்கு. லோடோட அவங்க லோடு வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க, லோடோட. ஆனால் தீங்கு ஒன்றும் அவரை சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய கரம் பாதுகாத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என்ன செய்தது? அதே போல இந்த சபையில எத்தனை பேரும் நானும் பாஸ்டர்மாவும் ஈவால்டோ சாரோன் ஸ்கூலுக்கு முன்னால வரும்போது கீழே விழுந்து கிடக்கும்போது மேலாம் கிராட்ச் இருக்கு. ஆனால் அந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடி தேவ கரம் கூட இருந்து பாதுகாத்தது. அல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல சத்துரு நம்மளை அழித்து விடலாம் என்று நினைக்கும் போது, சூழ்நிலைமைகள் நம்மை அழித்து விடலாம் என்று நினைக்கும் போது, நம்முடையவர்களே நம்மை அழித்து விடலாம் என்று நினைக்கும் போது
தேவ கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்திருக்கிறது. அல்லேலூயா. அதை உணரணும். அதை நாம் என்ன செய்யணும்? உணரணும். அப்படி நான் உணர்ந்துட்டா என்ன நடக்குன்னா, கர்த்தருடைய கையில கிரீடமா இருப்போம். கர்த்தருடைய கையில எப்படி இருப்போம்? நான் இப்போ கர்த்தருடைய கையில கிரீடமா இருக்கேன். ஆண்டவருடைய கையில எப்படி இருக்கிற? அப்படிதான் இருக்கு பைபிள்ல. ஏசாயா 62ஆம் அதிகாரம், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீ கர்த்தருடைய கரத்துல எப்படி இருக்கிறாய்? அலங்கோலமா இருந்தோம். எப்படி இருந்தோம்? அலங்கோலமா இருந்தோம். அலங்கோலமா இருந்த நம்மளை கர்த்தர் அலங்காரப்படுத்தி அவருடைய கையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிறந்த குழந்தைய குளிப்பாட்டும் போது தலையை போட்டு என்ன செய்வாங்க? சொல்ல மாட்டீங்களா? குழந்தைய குளிப்பாட்டினது இல்லையா? தலையை என்ன செய்வாங்க? உருட்டி மூக்க நச்சிட்டு பிடிச்சி. எதுக்கு? சொல்லுங்களேன். அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். அதுக்கு தான் ஒரு உருட்டு, ஒரு புடி. ஒரு உருட்டு, ஒரு புடி. தாயின் தகப்பனும் சரியா நம்மள உருட்டி பிடிக்கலன்னா அது அலங்கோலமா இருந்திருக்கு. அலங்காரமா இருப்பதற்கு ஒரு தலையை நல்லா உருட்டி மூக்க நல்லா பிடிச்சு விட்டுருக்குதுன்னா மூக்கு மொழியும் எப்படி வந்துட்டு? சொல்ல மாட்டீங்களா? மூக்கு மொழி எப்படி வந்துட்டு? அழகா வந்துட்டு. அப்போ ஆண்டவருடைய கரத்துக்குள்ள போன உடனே நம்மளை சரி பண்ணக்கூடியதை சரி பண்ணி அவருடைய கையில அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார். நம்ம யாருடைய கரத்துல? கர்த்தருடைய கரத்துல நான் கர்த்தருடைய கரத்துல எல்லாம் இருக்கிறேன். அப்படி நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறேன். கையை நெஞ்சில வச்சுட்டு சொல்லணும். சும்மா கீழே போட்டுட்டா சொல்லுவாங்க, நான் கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறேன். நான் கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறேன். நான் கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறேன். அதை சொல்லிட்டே இருங்களா. ஒரு மகிமை உங்களுக்குள்ள வாசம் பண்ணும். ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும். சொல்லிட்டே இருங்க, சத்தமா சொல்லிட்டே இருங்க. நல்ல கரங்களை வச்சு நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறேன். நான் கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறேன். நான் தேவனுடைய கரத்தில் அல்லவா இருக்கிறேன். தேவனுடைய கரத்தில் அல்லவா இருக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். மாறி மாறி நீங்க சொல்லும் போது அந்த சாபங்கள் நீங்கி, அந்த துன்பங்கள் நீங்கி, அந்த துயரங்கள் நீங்கி, ஆசீர்வாத கேடுகள் எல்லாம் நீங்கி ஒரு பரலோகத்தின் ஆசீர்வாதம் தேவ கரத்தினால உங்களை ஆளுகை செய்ய போகிறது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் சோமனி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. அவங்களுக்கு சொல்றேன், ஜெபிக்கிற உங்களோடு கர்த்தருடைய கரம் மட்டும். அந்த தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது ஒரு கரம் மட்டும் என்ன செய்யுது? ஒரு கரம் மட்டும் செவுத்தை நோக்கி என்ன செய்யுது? எழுது. ஒரு கரம் மட்டும் தேவனின் அந்த செவுத்துல என்ன செய்யுது? இயேசு என்னுடைய கரம் மட்டும் அந்த செவுத்துல இருந்து அந்த கரம் மட்டும் தனியா வந்தது போல இப்ப அந்த கரம் தனியா வந்து நம்முடைய சிரசின் மேல இருக்கு. அல்லேலூயா. அங்க எழுதுறதுக்கு வந்துச்சு. என்ன எழுதிச்சு? மேனே மேனே உக்கால், மேனே மேனே உப்பால். என்ன எழுதிச்சு? நீ தராசிலே எடை போடப்பட்டு குறைய காணப்பட்டாய். நீ தராசிலே என்ன செய்யப்பட்டா? அது எழுதுறதுக்கு வந்த கரம். ஆனா நம்மேல் இருக்கிற கரம் நம்மை பாதுகாப்பவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை உயர்த்தவும், நமக்கு ஐஸ்வர்யத்தையும் பலனையும் கொடுப்பதற்கும் அந்த கரம் நம்ம மேலே வந்து இறங்கியிருக்கிறது. அதில் வசனம் அப்படித்தான் சொல்லுது. வாசிங்களாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் செய்யும்.
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அப்போ நாம் யாரையும் ஆளல, நம்மை ஆளுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஆளுகிறவருடைய கரத்துல வாசிப்பா, உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவ கரத்தினால் ஆகும். அந்த எவரையுங்கிற இடத்துல உங்க பேரை போடுங்க, உங்க பேரை போடுங்க. நல்ல மார்பிள் இப்படி கை வச்சுட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, இந்த ஆனந்தராட்சியை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனுடைய கரத்தினால் ஆகும். உங்க பேரை போட்டு சொல்லுங்க, உங்க பேரை போட்டு நீங்க வாசிங்க. ஒரு சில நிமிடங்களுக்கு சொல்லுங்களா, சாபங்கள் நீங்கட்டுமே, ஒரு ஆசீர்வாதம் உண்டாக்கட்டுமே. எத்தனையோ கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கு, அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கு, துன்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கு, எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி வருவதற்கு, எடுத்த காரியத்தில் ஒரு ஜெயம் வருவதற்கு, அதில் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவதற்கு உங்களுடைய பேரை சொல்லி, நீங்கள் மற்றவங்களுடைய பேரை சொல்ல வேண்டாம். இந்த ஆனந்தராஜை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். நான் கண்ணை மூடிட்டு தான் சொல்றேன், நீங்களும் கண்ணை மூடிட்டு அந்த தான் ரெண்டே வார்த்தை தானே, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். உங்களுடைய பேரை முன்னால போடுங்க, உடைய பேரை முன்னால போடுங்க. மிஸ்டர் போடுவீங்க, மிஸ்ஸஸ் போடுவீங்க, அப்புறம் இன்ஜினியர் போடுவாங்க, டாக்டர் போடுவாங்க, அவங்க இவங்க ப்ரொஃபஸர் போடுவாங்க, அவங்க இவங்க போடுவாங்க. இப்போ உங்களுடைய பேருக்கு அப்பால தான் இந்த ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. அப்பால, உங்களுடைய பேருக்கு அப்பால இந்த ஆனந்தராஜை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். இந்த சபையில் இருக்கிற இந்த விசுவாசிகளை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவ கரத்தினால் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கரத்தினால் என்ன செய்யும்? இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்க வாடகை வீட்டில் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை ஒரு 2 சென்ட் இடம் கூட வாங்க முடியலையே, 3 சென்ட் இடம் கூட வாங்க முடியலையேன்ட்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்க நான் என்னால இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மகிமையாய் உயர்த்தப்பட்டதுக்கு அஸ்திபாரத்தினுடைய தாயார், உங்களுடைய சந்ததி அஸ்திபாரமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒன்றே ஒன்று உங்களுடைய ஜெபம். தேவ கரம் உங்கள் மேல் இருக்கும்போது சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தேவ கரம் உங்கள் மேல் இருக்கும், உங்களுடைய சந்ததி என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த நாட்கள்ல ஒரு சம்பந்தங்களை பேசி கொண்டிருக்கும்போது அந்த பிள்ளைகள் சொன்னது, என்னுடைய தாய், என்னுடைய சித்தி, என்னுடைய பெரியம்மா, இந்த 3 பேரும் இந்த சபைக்கு வந்து அவர்கள் தியாகத்தோடு ஜெபித்ததென்ன ஜெபம். எங்களுக்கு கஞ்சி தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு கூலை தான் கொடுத்தாங்க, வஸ்திரங்கள் சரியா இல்லை, ஆனால் அவர்கள் எங்களுக்காக ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு நாங்கள் நன்றாக இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களே, நீங்க அழுகிறதான ஜெபம், நீங்கள் செய்கிறதான ஜெபம் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதங்கள் அல்ல, அது சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும். சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெருக பண்ணும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே இருக்கிறது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் என்ன செய்ய மாட்டார். இன்னைக்கு நிறைய பணம் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் வேதனையும் நிறைய இருக்கு. நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு என்னது இருக்கு சொல்ல மாட்டேங்குது, வேதனையும் நிறைய என்ன செய்யுது இருக்கு. நம்மிடத்துல பணமும் இல்லை, வேதனையும் இல்லை, ஆனா அண்ணனைக்கு கர்த்தர் அற்புதமா நடத்துதார். எந்த காரியத்தை நடத்தணுமோ அந்த காரியத்தை கர்த்தர் அற்புதமா என்ன செய்தாரு. நல்லா சாப்பிடுதோம், நல்லா தூங்குதோம், நல்லா ஓடுதோம், நல்லா உழைக்கிறோம். சில நேரங்களில் உட்காந்து ஆண்டவரே இல்லையப்பாங்கிறோம், அடுத்த நேரத்தில் எப்படியோ ஒரு சூழ்நிலைமையில கர்த்தர் தந்துருந்தாரு. ஏதோ ஒரு சூழ்நிலைமையில கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு,
தந்துடுறாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது. அந்த கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும்னா ஒழுங்கா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து தலையில கை வச்சு. இன்னைக்கு அநேகருக்கு ஆசை ஊழியக்காரங்க தலையில கை வச்சு ஜெபம் நல்லது. ஆனா நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஊழியக்காரங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்றது ஆசீர்வாதம். அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் உங்க கரமே உங்க தலையில வைக்கும்போது. அல்லேலூயா. உங்க கரமே உங்க தலைமையில என்ன செய்யணும்? வைக்கணும். தலையில கை வச்சு, ஆண்டவரே நான் படிச்சுட்டே இருக்கேன்பா, எனக்கு பல டிஸ்டர்பன்ஸ் வருது, பல பல சோர்வுகள் வருது, படிக்க முடியல அப்படின்ட்டு தூங்கிடக்கூடாது. முழங்கால் போட்டு தலையில கையை வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருவாரு. ஆண்டவர் என்னது கொடுத்துருவாரு? ஞானத்தை. இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் சேர்த்துட்டார். தமிழ் மீடியத்தில் படித்தேன். அங்கே எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு. நான் என்ன செய்யறது? திகைக்காத, கர்த்தர் கரம் உன் மேலே இருக்கு. இந்த விசுவாசிகள் பிள்ளைகள் மேலே யார் கரம் இருக்கு? கர்த்தர். நம்ம சும்மாவா பாடுதோம், கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவு எனக்கு பயம் இல்லை. சும்மா 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 பாடினா அது சும்மா தான் இருக்கும். நம்பி விசுவாசித்து அனுபவமாய் பாடினால் அது உங்களுக்கு அனுபவமாகிவிடும். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம மேன்மைப்படுத்தும். நம்ம என்ன செய்யும்? மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும். மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும். இதே கர்த்தருடைய கரம் நமக்கு இருக்கிறபடியினால நம்ம கேட்பதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் அடிக்கடி தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுறேன். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் என்னுடைய காரை மாற்ற போகும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஒண்ணுமே இல்லைப்பா, நான் போறேன்ப்பா, எனக்கு எல்லாம் தரணும் கூட்டிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஜெபம் பண்ணிட்டு போனேன். பார்க்குறவங்க சொல்லலாம் பாஸ்டர்கிட்ட நிறைய இருக்குன்ட்டு. நிறைய இருந்துச்சா இல்லையா, கர்த்தர் அவ்வப்போது சந்தித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களுக்கு எதற்கு கொடுக்கிறாரோ அதற்கு செலவழிங்கள், உண்மையா இருங்கள். அப்படி உண்மையா இருக்கும்போது நீங்கள் அறியாத நேரத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வு வரதான் செய்யும். அல்லேலூயா. ஆனா உண்மையற்றவர்களை குறித்து நான் சொல்ல ஆசைப்படல. தேவ கரம் நம்ம மேல அமர்வதற்கு அப்படியே கரத்தை தலையில மேல வச்சு சில நேரங்கள் அழுதுரும். ஓ ரபார பௌதர் அருவி சந்தூர் அருவி கவாலபா, அப்படியே நம்முடைய கரத்தை தலையின் மேல வச்சுப்பா. அந்த தலைக்குள்ளதான் நிறைய காரியம் இருக்கு. எல்லா காரியத்தின் நன்மையும் செம்மமை செய்வதற்கு எல்லாம் எங்கதான் இருக்கு? எல்லாம் எங்கதான் இருக்கு? அப்போ இந்த தலைக்கு மேலே தேவ கரம் வந்துச்சுன்னா உள்ள இருக்கிறது எல்லாம் நன்மையும் செம்மையுமாய் செய்வதற்கு சரியாய் ஓடும். அல்லேலூயா. ஆகினால் அதை செய்யணும். அதை என்ன செய்யணும்? மேன்மைப்படுத்தவும் நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தேவ கரம் எதுக்கு நம்ம மேல இருக்கிறது அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு பிரியமா கேட்கணும், பிரியமாய் நடந்துக்கிட்டு என்ன செய்யணும்? கொடுத்தா இவன் கரெக்டா இருப்பானான்னு அவர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பார். கொடுத்தா இவன் கரெக்டா இருப்பானா, இவன் கரெக்டா இருப்பாளான்னு டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பார். கரெக்டா இருந்தா கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. கேட்பவைகள் எல்லாம் கொடுக்கும்படி தேவ கரம் என் மேல இருந்தது என்று எஸ்ரா சொல்ற 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது அங்க அழகா சொல்ற. அழகா 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அடுத்த ஆராதனைக்குள்ள கடந்து போக போறோம். எஸ்ரா அழகா சொல்லுதான். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு
கொடுத்தான். ராஜா அவனுக்கு கொடுத்தான். அந்த ராஜாவே கொடுக்கும்போது மகாராஜாவாகிய இயேசு ராஜா நமக்கு கொடுக்க போறார். அல்லேலூயா. என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா. அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு என்ன செய்தார்? நம்ம ஆராதிப்பது யாராவது ஆராதிக்கிறோம். நம்ம ஐயா தான் ஒரு பாடல பாடியிருக்காங்க. இயேசு மகாராஜா. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படி? மகாராஜா, மகா பிரபு, சமாதான பிரபு. அவரிடத்துல ஒன்று குறைவும் இல்லை. அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர்கிட்ட என்ன செய்யணும்? எஸ்ரா 7:6 அழகாய் சொல்லியிருக்கு பாருங்களா. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின வேத புஸ்தகத்தில் மோசையின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேத பாரகனாயிருந்தான். வேதத்தை வாசித்து அதை கற்றுக்கொள்வதில், அதை இருதயத்துக்குள்ள கொண்டு போவதில் அவன் தேறினவனாய் இருந்தபடியினால அவன் எவைகளெல்லாம் கேட்டானோ அவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு என்ன செய்தான்? அப்போ நீ ஆராதிக்கிறது மகாராஜா. அந்த மகாராஜா நீ கேட்பதை என்ன செய்வாரு? அந்த மகாராஜா நீங்க கேட்பதை என்ன செய்வாரு? கொடுப்பார். மகாராஜா கேட்பதை என்ன செய்வாரு? கொடுப்பாரு. அந்த மகாராஜாவுடைய சமூகத்துல மட்டும் நம்ம சரியா இருந்தாச்சுன்னா போது, ஒருமனப்பட்டு. நமக்குள்ள கல்ச்சர்கள் பலவாய் இருக்கலாம், நமக்குள்ள இரத்தங்கள் பலதா இருக்கலாம். ஆனால் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அன்னைக்கு இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள ஓடுகிறபடியினால நான் கேட்பதை இயேசு கொடுப்பார். நான் கேட்பதை என்ன செய்வார்? இயேசு என்ன செய்வார்? கொடுப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்தவே பலப்படுத்துவார். அவருடைய காரம் வேதத்தின் படிகாரம். அவன் செயல்பட்டதுனால, வேதத்தின் படிகாரம் அவன் நடந்ததுனால, தேவனுடைய கரம் அவன் மேல இருந்து அவன் கேட்பவைகள் எல்லாம் அவன் சொல்ல மாட்டேங்கீங்களா? இப்போ உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, தேவக்கரம் என் மேல் இருக்கிறபடியினால் நான் கேட்பவைகள் எல்லாம் மகாராஜாவாகிய இயேசு ராஜா எனக்கு கொடுப்பார். சந்தோஷப்படுறவங்க தலைக்கு மேல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். சந்தோஷப்படுறவங்க மட்டும், சந்தோஷப்படுறவங்க இயேசு ராஜா எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு ராஜா எனக்கு என்ன செய்வாரு? கொடுப்பார். கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள், இரட்டிப்பான நன்மைகள் பெற ரட்சகர் உன்னை அழைக்கிறார். ரட்சகர் நம்ம என்ன செய்கிறாரு? அதுக்கு கர்த்தரை மட்டும் இருக்க பிடிக்கணும், ஆண்டவரை மட்டும் இருக்க பிடிக்கணும். சொன்னதற்கு, அதாவது குழம்புல மசாலாவெல்லாம் கூட்டியாச்சு, கடைசியா என்னது போடணும்? கடைசியா என்னது போடணும்? உப்பு போடணும். உப்பு போடலைன்னா என்னது வராது? கடந்த வாரத்தில் ஆப்பம் அப்படிதான் ஆகிப்போச்சு. கர்த்தருக்கு தோத்திரம். உப்பு போடலைன்னா என்னது வராது? உப்பு போன்ற ஒரு வசனம் இருக்கு. இந்த தேவக்கரம் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு செய்யும் என்பதற்கு ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே சாலமோன் ராஜா இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு முன்பு அவன் சொல்கிறான், தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினி, அதை உம்முடைய வாக்கினால சொன்னார். இப்ப ஆண்டவர் வாக்குனால நிறைய காரியத்தை சொல்லி இருக்கிறார். அப்படிதானே? அப்படிதானே? ஒருத்தரும் பதிலே சொல்ல மாட்டேங்களே.
ஆண்டவர் நிறைய காரியத்தை உங்களுக்கு வாக்கினால் என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்துல நீங்க பாருங்க, தேவரியன் தகப்பனாகிய தாவீதின் உம்முடைய அடியானாய் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால சொன்னீர். நான் என்ன செய்வேன் 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 சொன்னீர். ஆனா இப்ப அதெல்லாம் சோத்துக்கு உப்பு போட்டது போல, இந்த செய்திக்கு உப்பு போட்டது போல, இந்த செய்திக்கு உப்பு போடும்படியாக அவருடைய கரத்தினால் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்தினால என்ன செய்ய போறாரு, செய்ய. அப்படி ஆண்டவர் நமக்கு செய்யணும்னா தேவ கரம் நம்ம மேல் இருக்கு. தேவ கரம் நம்ம மேல என்ன செய்யணும், முழங்கால் படிட்டு முழங்கால் படிட்டு முழங்கால் படிட்டு முழங்கால் படிட்டு. இவ்வளவு தாமதமா? முழங்கால் படிட்டு. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் இருக்கிறது, 14வது வசனத்திலும் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் எல்லாரும் முழங்கால் நின்று, எல்லாரும் முழங்கால் நின்று, கர்த்தரே, கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஜெபித்து முடிக்க போகிறோம். ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றன்று தேவையை பெற்றிடுவே. என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றன்று தேவையை பெற்றிடுவே. ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே. ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன். தேவா என்னை ஆசீர்வதி, ஆமென். தேவா என்னை எல்லையை பெரிதாக்கும், உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து, ஒரு சொட்டு கண்ணீரோடு கூட, உமது கரமே என்னுடன் இருந்து உமது கரமே என்னுடன். தலைக்கு மேலாய் உங்களுடைய கரங்களை வைத்து, 2 கரங்களை வைத்து, உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும், உமது கரமே. அப்பா, என் தலையின் மேல உங்களுடைய கரம் இருக்கு. தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா, தேவா என்னை கரங்களை உயர்த்தி, தேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாகும்,
கரங்களையும் தலையில வைத்து 2 கரங்களையும் உயர்த்தியும் யாரெல்லாம் தேவா உடைய கரத்தினால் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்தார்களோ அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களுடைய சந்ததியையும் என்றென்னைக்கு நீங்க ஆசீர்வதித்தல்லுங்கப்பா. என்றென்னைக்கு நீங்க ஆசீர்வதித்தல்லும்படி ஆயிடுச்சு. ஆசீர்வதி கிருபை கொடுக்கட்டும். கர்த்தர் பலப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அது கரம் இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும். செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.